நாங்கள் எதிர்பார்த்த வாக்குகளை விட மிகவும் அதிகமான வாக்குகளை பெறுவதற்கான சந்தர்ப்பம் எங்களுக்கு வந்திருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து விட்டு இன்னும் விரும்பிய எக்ஸ்வைசட் யாராவதுக்கு வாக்களிக்கலாம் என்கின்ற விடயத்தை கூறுகின்றார்கள். அல்லூர் திருவிழாவில் தென்பகுதியிலே இருந்து காப்பு கடை வைப்பது போன்று, கொக்கட்டிச்சோலை தாண்டோன்றீஸ்வரர் ஆலயத்திலே தென்பகுதியிலே இருந்து மிட்டாய் கடை வைப்பது போன்று இப்பொழுது தென்பகுதியில் இருக்கின்ற வேட்பாளர்கள் இங்கு வந்து முகாமிட்டு பல பிரச்சாரங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். தேர்தல் இடம்பெறுகின்ற 21ஆம் தேதி தேர்தல் இடம்பெறும். அதற்கு முன்பு ஒரு அனாமதய துண்டு பிரசுரங்கள் எனது பேரில் கூட போடலாம். யாழ்ப்பாணத்தாக்கு பின்னால் செல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். நான் பார்த்தேன். இதில் என்ன பிரச்சனை என்றால் அவருக்கு யாழ்ப்பாணத்தாக்கள் தான் முகவரி கொடுத்தது. தலைவர் பிரபாகரன் வைத்த பேரைத்தான் விடுதலை புலிகள் என்ற பெயரில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் என்று வைத்திருக்கிறார். அது கூட சுயமாக அவர் செய்யவில்லை. கிழக்கு மாகாணத்தில் 2 இராஜாங்க அமைச்சர்கள் இருந்தீர்கள். ஆனால் இன்று வரை உங்களுக்கு இந்த மேய்ச்சல் தர நிலத்தை உங்களால் தீர்த்து வைக்க முடியவில்லை. வெறுமனே நாங்கள் அரசாங்கத்தை காப்பாற்ற வேண்டும், ஆளுந்தரப்பை காப்பாற்ற வேண்டும், அமைச்சராக வர வேண்டும். ஏனென்றால் இவர்கள் செய்த கொலைகளுக்காக ஜெயிலில் இருந்தவர்கள். அவர்களை மீட்டெடுத்து வெளியில் கொண்டு வந்தது கோத்தபாய ராஜபக்ச போன்றோர். நாங்கள் தமிழ் பொது வேட்பாளர் பிரச்சார பணிகளை முன்னெடுத்து இறுதி கட்டத்தை தாண்டி கொண்டிருக்கின்றோம். இன்னும் 5 நாட்களினால் எங்கள் பிரச்சார பணிகள் நிறைவுறுகின்றது. எதிர்வருகின்ற 18ஆம் தேதி நள்ளிரவு 12 மணியுடன் தொடர்ச்சியாக இப்பொழுது என்னை பொறுத்த மட்டில் நான் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பொலிகண்டியிலே அந்த நமக்கு நாமே என்ற பிரச்சார பணியை ஆரம்பித்து 8 மாவட்டங்களிலும் நாங்கள் சென்று பொத்திவிலே அதை நிறைவு செய்திருக்கின்றோம். அதைவிட இப்பொழுது பொதுக்கூட்டங்கள் கலந்துரையாடல் என்று எங்கள் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள், பொது அமைப்பில் இருக்கக்கூடிய 83 அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள், எங்கள் வடகிழக்கில் இருக்கக்கூடிய 8 மாவட்டங்களிலும் அவர்களின் பிரச்சார பணிகள் தொடர்ச்சியாக கருத்தரங்குகளும் பொதுக்கூட்டங்களும் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அதேவேளை எங்கள் ஆதரவாளர்கள் ஏறக்குறைய 3000 தொடக்கம் 4000 தொண்டர்கள் எல்லா மாவட்டங்களிலும் 8 மாவட்டங்களிலும் அந்த பிரச்சார பணிகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். ஆகவே நாங்கள் எதிர்பார்த்த வாக்குகளை விட மிகவும் அதிகமான வாக்குகளை பெறுவதற்கான சந்தர்ப்பம் எங்களுக்கு வந்திருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதைவிட எங்கள் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற உறவுகளாக இருக்கலாம், அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளாக இருக்கலாம், அதைவிட தென்பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட தமிழ் பற்றாளர்கள், தமிழ் செயற்பாட்டாளர்கள், தமிழ் அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் பலர் அந்த பிரச்சாரங்களிலே எங்களை வருமாறும் அழைத்திருக்கின்றார்கள். மலையகத்தை பொறுத்த மட்டும் மலையக மக்களும் எங்களுடன் உறுதுணையாக இருக்கின்றார்கள். ஆகவே இந்த பிரச்சார பணிகளை தொடர்ச்சியாக ஈடுபடுகின்ற போது சில தப்பான கருத்துக்களும் வந்து கொண்டிருக்கின்றன. அதை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் தெளிவாக கூறியிருக்கின்றோம் மக்களிடம், எதிர்வருகின்ற இந்த 21ஆம் தேதி சங்கு சின்னம், அதாவது பொது வேட்பாளராக எனது பெயர் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தாலும், அடையாளமாக என்னை நிறுத்தப்பட்டிருந்தாலும், அதன் தேர்தல் சின்னமாக இருக்கக்கூடிய சங்கு சின்னத்துக்கு மாத்திரம் வாக்களிக்க வேண்டும், அதற்கு மாத்திரமே புள்ளடி போட வேண்டும் என்பதுதான் பொது கட்டமைப்பாக இருக்கலாம், தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு பொது வேட்பாளராக இருக்கக்கூடிய எனது வேண்டுகோளாக இருக்கின்றது. ஆனால் சிலர் கூறுகின்ற கருத்து என்னவென்றால், சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து விட்டு இன்னும் விரும்பிய எக்ஸ்வைசட் யாராவதுக்கு வாக்களிக்கலாம் என்கின்ற விடயத்தை கூறுகின்றார்கள். அது எக்காரணம் கொண்டும் எங்களால் கூறப்படவில்லை, பொது கட்டமைப்பால் கூறப்படவில்லை. தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு அதில் தெளிவாக இருக்கின்றது. நாங்கள் நிராகரிக்க வேண்டியது பேரினவாத சிங்கள வேட்பாளர்கள் என்பதை நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் யாரையும் எங்களுடன் சேர்ந்து கோர்த்து முடிச்சு போட வேண்டிய அவசியம் இவருக்கும் இல்லை என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் தெளிவாக கூறுகின்றோம். அவ்வாறான கருத்துக்கள் வருகின்றதை நாங்கள் வன்மையாக கருத்துக்களை சொல்லுகின்றவர்களையும் வன்மையாக கண்டிக்கின்றோம். அந்த கருத்துக்களை கேட்பவர்களும் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். இதிலே காட்ட வேண்டிய விடயம் என்னவென்றால், தமிழ் பொது வேட்பாளருக்கு அளிக்கின்ற வாக்கு என்பது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு அளிக்கின்ற வாக்குகளாக கருத வேண்டும். இப்பொழுது எவருமே 50% அதிகமான வாக்குகளை பெற முடியாது என்ற நிலை அவர்களுக்கு ஏற்பட்டதன் காரணமாக வடகிழக்கிலே அவர்கள் இப்பொழுது முகாமிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக நல்லூர் திருவிழாவில் தென்பகுதியிலே இருந்து காப்பு கடை வைப்பது போன்று, கொக்கட்டிச்சோலை தாண்டோன்றீஸ்வரர் ஆலயத்திலே தென்பகுதியிலே இருந்து மிட்டாய் கடை வைப்பது போன்று இப்பொழுது தென்பகுதியில் இருக்கின்ற வேட்பாளர்கள் இங்கு வந்து முகாமிட்டு பல பிரச்சாரங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஆதரவாக சில தமிழ் தேசிய கட்சிகளிலே இருக்கின்ற ஒரு சிலர் அல்லது தமிழர்கள் அதுக்கு முகவர்களாக செயல்படுகின்றார்கள். ஆகவே அந்த முகவர்களாக செயல்படுகின்றவர்களும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு ஒட்டுமொத்த இனத்துக்கான ஒரு தேர்தலாக நாங்கள் இந்த தேர்தலை நடத்துகின்ற
போது அதை குழப்புகின்ற விடயமாக அவர்கள் செயல்படக்கூடாது. இன்னும் இருப்பது 7 நாட்கள் இருக்கின்றது. அந்த 7 நாட்களுக்குள்ளாவது அந்த மனம் மாறி நிச்சயமாக இந்த பொது கட்டமைப்பில் இருக்கின்ற இந்த வேட்பாளர்கள் சங்கு சின்னத்துக்கு வாக்களிப்பதற்கு எல்லோரும் உறுதுணையாக வர வேண்டும் என்பதை நாங்கள் திரும்ப நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். அடுத்தது வாக்களிக்கின்ற போது வாக்குச்சீட்டிலே இருக்கின்ற 18வது இடத்திலே சங்கு சின்னம் இருக்கின்றது. அந்த சங்கு சின்னத்துக்கு மாத்திரம் ஒரு புல்லடி போட்டுவிட்டால் போதும், அது நிச்சயமாக அது ஏற்றுக்கொள்ளப்படும். அதை விட்டு வேறு விதமான கருத்துக்களை கேட்டு அந்த வாக்குச்சீட்டை குழப்புகின்ற நடவடிக்கையிலும் பலர் ஈடுபடுகின்றார்கள். பலர் சயித் பிரேமதாசாவை ஆதரிக்கிறவராக இருக்கலாம், அல்லது அனுரகுமார திசாநாயக்காவை ஆதரிக்கிறவராக இருக்கலாம், அல்லது ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பவர்களாக இருக்கலாம். அவர்களும் சில விடயங்களிலே சில இடங்களிலே கூறுவதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். சங்கு சின்னத்திற்கு வாக்களித்து விட்டு அவர்கள் இலக்கத்தை குறிப்பிட்டு வாக்களிக்கலாம் என்று கூறுகின்றார்கள். அது நாங்கள் கூறவில்லை. உத்தியோகபூர்வமாக இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு அவ்வாறான நிலைப்பாட்டிலே இல்லை. அவர்கள் கூறுகின்ற கருத்துக்களுக்கு நாங்கள் செவிசாய்க்கவும் தயாராக இல்லை. எனவே எல்லோரும் சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும். இருக்கின்ற இந்த 18 நாட்களுக்குள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. இந்த தேர்தல் என்பது தனிநபரை இலக்கு வைத்து போட்டியிடுகின்றது. தென்பகுதி வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள். தாங்களே முதன்மைப்படுத்தி தாங்கள் ஜனாதிபதியாக வந்தால் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் நான் அவ்வாறல்ல. நான் என்னை முதன்மைப்படுத்தி எக்காரணம் கொண்டும் தேர்தல் பிரச்சாரம் செய்யவில்லை. இனத்தை முதன்மைப்படுத்தித்தான் இந்த பிரச்சாரம் செய்கின்றோம். எனது வெற்றி என்பது இனத்தின் வெற்றியை தவிர எனது வெற்றி அல்ல. இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் புரிந்திருக்கின்றார்கள். மக்களை குழப்புகின்றவர்கள் தான் பல்வேறுபட்ட வதந்திகளை கூறுகின்றார்கள். பல்வேறுபட்ட வேட்பாளர்களுக்கு பின்னணியில் நாங்கள் இருக்கின்றோம் அல்லது பொது கட்டமைப்பு இருக்கின்ற விடயங்களை எல்லாம் கூறி குழப்புகின்றார்கள். எவரும் குழப்ப வேண்டிய அவசியமில்லை. 3வது விடயமாக கூற வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த 5 நாட்களுக்கு பிறகு தேர்தல் இடம்பெறுகின்ற 21ஆம் தேதி தேர்தல் இடம்பெறும். அதற்கு முன்பு ஒரு அனாமதய துண்டு பிரசுரங்கள் எனது பேரில் கூட போடலாம், அல்லது எனது பேரில் சமூக வலைத்தளங்களிலே பலர் பிரச்சாரம் செய்யலாம். அது என்னவென்றால், அரியநேத்திரன் பாக்கிய செல்வம் அல்லது பாக்கிய செல்வம் அரியநேத்திரன் அவர்கள் இந்த தேர்தலிலே ஒருவரின் பேரை ஒரு பேரினவாத வேட்பாளரை குறிப்பிட்டு அவரை ஆதரிப்பதாக கூறியிருக்கின்றார், அல்லது அதில் இருந்து அவர் விலகிவிட்டார், அல்லது அவர் இதற்கு ஆதரவு தெரிவிக்கின்றார் என்ற வதந்திகள் வரும், பொய்கள் வரும். அதை எந்த மக்களும் நம்ப வேண்டிய அவசியமில்லை. அவ்வாறான கருத்துக்களை நான் தொடர்ச்சியாக கூறியிருக்கின்றேன். உத்தியோகபூர்வமாக எனது முகத்தை காட்டி ஊடகங்களில் அவ்வாறான கருத்துக்களுக்கு நாங்கள் விளக்கம் கொடுக்கலாம். ஆகவே இந்த துண்டு பிரசுரங்களில் வரும் கருத்துக்கள் யாரும் எனது பெயரை போட்டு இப்பொழுது AI தொழில்நுட்பம் மூலமாக எனது படத்தை போட்டு நானே கதைப்பது போன்று கூட வரலாம். அவ்வாறான தொழில்நுட்பம் இப்பொழுது மாறி இருக்கின்றது. ஆகவே இதில் ஊடகவியலாளரும் இதில் மிகவும் அவதானம் அறிக்க வேண்டும், பொதுமக்களும் அவதானம் அறிக்க வேண்டும். எக்காரணம் கொண்டு நான் ஒரு பணியை எடுத்ததாக இருந்தால் அதை முடியும் வரை அந்த இலக்கு வரையும் நாங்கள் அந்த பயணத்தில் இருக்கின்றோம். ஆகவே எவரும் குழம்ப வேண்டிய அவசியமில்லை. இன்னும் இருக்கின்ற அந்த 5 நாட்களில் பிரச்சாரங்களை செய்யுங்கள். நிச்சயமாக எல்லோரும் வாக்களியுங்கள். 22ஆம் தேதி நாங்கள் எதிர்பார்த்த வாக்குகளை விட மிகவும் அதிகப்படியான வாக்குகள் மூலம் சர்வதேசத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இந்தியா நாட்டுக்கும் எமது எதிராக இருக்கின்ற எங்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்கின்றவர்களுக்கும் நாங்கள் ஒரு பதிலை கொடுப்போம். நீங்கள் கூறுகின்ற விடயமே தவறான கருத்து என்னவென்றால், இலங்கை தமிழரசு கட்சி முடிவெடுக்கவில்லை. இலங்கை தமிழரசு கட்சியில் இருக்கின்ற ஒரு சிலர் எடுத்த முடிவை தமிழரசு கட்சியாக காட்டப்படுகின்றது. அதில் தெளிவாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இறுதியாக நடந்த 5 பேர் கொண்டு ஒரு ஒரு ஆலோசனை கூட்டம் இடம்பெற்றதாக அறிந்திருந்தேன். நான் ஊடகங்களில் பார்த்தேன். அதில் கலந்து கொண்ட எமது யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியினால் பொதுச்சபையினால் தெரிவு செய்யப்பட்டு இருக்கின்ற சிவஞானம் சிறிதரன் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கின்றார். அந்த கருத்து மிகவும் தவறானது, அவ்வாறான முடிவெடுக்கவில்லை என்ற கருத்தை கூறியிருக்கின்றார். தான் பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்ற கருத்தை தான் தொடர்ச்சியாக சொல்வதாக அவர் கூறியிருக்கின்றார். ஆகவே இந்த இலங்கை தமிழரசு கட்சி என்ற பெயரை சிலர் பாவிக்கின்றார்கள். அதில் இன்னொரு விடயம் இருக்கின்றது. நீங்கள் அந்த இறுதியாக நடந்த மத்திய குழு கூட்டத்திலே முக்கியமானவர்கள் கலந்து கொள்ளவில்லை. அதில் தலைவராக இருக்கக்கூடிய மாவிசேனது ராஜ் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. தலைவராக தெரிவு செய்யப்பட்டு இருக்கின்ற சிவஞானம் சிறிதரன் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. சிரேஷ்ட உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய ஸ்ரீநேசன் ஐயா அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. யோகேஸ்வரன் ஐயா அவர்கள் கலந்து கொள்ளவில்லை.
இவ்வாறு எங்கள் வட மாகாணத்திலேயும் கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய பலர் முக்கியஸ்தர்கள் கலந்து கொள்ளாமல் திடீரென்று அந்த முடிவு எடுத்திருக்கின்றார்கள். அதிலே அவர்கள் கூறப்பட்ட விடயம் ஏற்கனவே என்னவென்றால், இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்களிலே குறிப்பிட சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை யாராவது அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அதை சுட்டிக்காட்டி இருப்பார்களாக இருந்தால் அதை பரிசீலிப்பதற்கு தயாராக இருப்போம் என்று கூட கூறியிருந்தார்கள். ஆனால் எந்த ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் பிரதான வேட்பாளராக இருக்கக்கூடிய 3 வேட்பாளர்களும் எவருமே சமஷ்டி என்கின்ற சொல்லையால் அது சுயநிர்ணய உரிமை என்ற கருத்தையோ கூறவில்லை. ஆனால் அவர்கள் என்ன காரணத்துக்காக ஆதரிக்கின்றார்கள் என்று கூறவில்லை. நான் நினைக்கின்றேன், ஒரு தனிப்பட்ட குரோத காரணமாக ஒரு பொது வேட்பாளரை தோற்கடிக்க வேண்டும் என்று கூறியவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே தோற்கடிப்பதற்கு கருவியாக யாரை பாவித்திருக்கின்றார்கள் என்றால் சையத் பிரேமதாசாவை கருவியாக எடுத்திருக்கின்றார்கள். அந்த கருவிக்கு இன்னும் பல விடயங்கள் இருப்பதாக கூறப்படுகின்றது. ஆகவே நான் இந்த இலங்கை தமிழரசுக் கட்சி இந்த முடிவை எடுத்தது என்பதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இலங்கை தமிழரசுக் கட்சியில் இருக்கின்ற ஒரு சிலர் எடுத்ததாகத்தான் நான் அதை ஏற்றுக்கொள்கின்றேன். இதே நேரம் கிழக்கில் பிள்ளையான் அவர்கள் நேற்று முன்தினம் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். பொது வேட்பாளர் என்பது ஒரு தேவையற்ற விடயம். கிழக்கிலே அம்பாறைக்கும் மட்டக்களப்புக்கும் ஒரு அமைச்சு பதவி, 2 அமைச்சு பதவிகள் எடுக்க வேண்டும், அதுதான் எங்களுக்கு தேவை, அதுக்காகவே நாங்கள் வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு கருத்தை இதை நீங்கள் கிழக்கு மாகாண மகன் என்ற வகையில் நீங்கள் இதை எவ்வாறு? இல்லை, அவர் அது மாற்றம் சொல்லவில்லை. இது யாழ்ப்பாணத்தாக்கு பின்னால் செல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். நான் பார்த்தேன். இதில் என்ன பிரச்சனை என்றால், அவருக்கு யாழ்ப்பாணத்தாக்கள் தான் முகவரி கொடுத்தது. முதலாவது அவருக்கு தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தில் போராடிய போரு தமிழீழ விடுதலை புலிகள் என்ற அவருக்கே சுயமாக கட்சியின் பேர் வைக்க முடியவில்லை. தலைவர் பிரபாகரன் வைத்த பேரைத்தான் விடுதலை புலிகள் என்ற பேரில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் என்று வைத்திருக்கிறார். அது கூட சுயமாக அவர் செய்யவில்லை. அவரின் கருத்து, இதை அவர் உண்மையில் வெளிப்படையாக கூறியிருக்கின்றார். தனது நோக்கம் அமைச்சர் பதவியும் அபிவிருத்தியும் என்பது அது அவரின் கருத்து. அதற்காக போட்டியிடுங்கள் என்று மக்களிடம் கூறுகின்றார். மக்கள் அதை ஏற்பதற்கு தயாரில்லை என்றால், நானும் அம்பாறை மாவட்டத்தில் சென்று பிரச்சாரம் செய்ததான், மட்டக்களப்பு எல்லா இடங்களிலும் சென்று பிரச்சாரம் செய்திருக்கின்றனர். ஆகவே அவர்களுக்கு பிரச்சாரம் என்பது பிரதேச ரீதியாக பிரதேச வேறுபாடுகளை வைத்து தங்களை அபிவிருத்தி நாயர்களாக காட்டி தாங்கள் முன்னிலைப்படுத்தி அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆனால் அவர்கள் கூறுகின்ற விடயமெல்லாம், அவர்களுக்கு கதைக்கின்ற விடயமெல்லாம் அபிவிருத்தியை, ஊழல், இதைத்தான் எல்லாரும் கதைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவரின் கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னால் நாங்கள் ஒரு விடுதலைக்காக போராடிய இனம். 75 வருடங்களாக சுயநிர்ணய உரிமைக்காக தந்தை செல்வா தொடக்கம் ஆயுத போராட்ட காலம், தலைவர் பிரபாகரனின் காலம் என்று இப்போ இராஜதந்திர ரீதியாக எங்கள் பயணம் சென்று விட்டது. ஆகவே இதுக்கான தீர்வை கிடைக்க வேண்டும் என்பதற்காக, ஒரு நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதற்காக மக்கள் எல்லாரும் ஒன்று திரண்டிருக்கின்றார்கள். இதில் நாங்கள் காணுகின்ற வெற்றி என்னவென்றால், இந்த பொது வேட்பாளர் அறிவித்ததற்கு பிறகு நாங்கள் அவதானிக்கின்ற விடயம், இல்லை நீங்கள் அவதானிக்கின்ற விடயம் என்னவென்றால், இங்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு சில ஒற்றுமை இல்லாமல் இருந்தது, இப்பொழுது ஒற்றுமையாக வந்திருக்கின்றது ஒரு விடயம். இதுபோன்று புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த அமைப்புகள் பல பேர் பல கருத்துக்களில் இருந்து விடுபட்டிருந்தார்கள். அவர்களும் ஒரு கோட்டிலே வந்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த வெற்றி என்பது எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய அடுத்த கட்டத்துக்கு ஒரு ஒற்றுமையை கொண்டு வரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே கௌரவ சந்திரகாந்தன் அவர்கள் கூறிய என்ற கருத்து, அவர் அந்த கருத்தை கூறுவதை நாங்கள் செய்தியாக பார்க்க முடியாது. அவர் அதை கூறாமல் தமிழ் தேசியத்தில் நாங்கள் விடுதலைக்காக போராடி இருக்கின்றோம், நிச்சயமாக இப்படி பொது வேட்பாளரை ஆதரிக்கணும் என்றால் தான் அதை செய்தியாக பார்க்கலாம். ஆகவே இதெல்லாம் செய்தியும் இல்லை, இதெல்லாம் நீங்கள் அதை முன்னிலைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. தற்போது ஐநாவின் கூட்டத்தொடர் ஆரம்பித்திருக்கின்றது. அதில் இலங்கை தொடர்பான விவாதம் முன்வைக்கப்படுகின்றது. இப்போ இருக்கிற இலங்கையில் இடம்பெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலை அடுத்து அதன் முடிவுகளின் அடிப்படையில் 2 வருட கால அவகாசம் கொடுப்பதற்கான ஒரு தேவைப்பட இருப்பதாக கருதப்படுகிறது. ஐநா கூட்டத்தொடர் ஆரம்பிக்கப்பட இருக்கின்ற நிலையில் இந்த இவ்வாறான செய்தி வெளியாக இருக்கிற நிலையில் நீங்கள் தமிழ் மக்கள் தொடர்பில் ஒரு வேட்பாளர், பொது வேட்பாளர் என்ற வகையில் என்னத்தை கூற விரும்புகிறீர்கள்? இப்பொழுது ஐநா மனித உரிமை 56வது கூட்டத்துடன் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதிலிருந்து இங்கிருந்து எங்கள் வடகிழக்கில் இருந்து போன காணாமல் ஆக்கப்பட்ட தாய்மார்கள் ஜெனீவாவிலிருந்து பகிரங்கமாக கோரிக்கை விடுகின்றார்கள். இந்த தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளர்களை ஆதரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை அந்த மண்ணிலே இருந்து இப்பொழுது நான் விட்டதை நான் இப்பொழுது செய்தியிலே பார்த்து கொண்டிருந்தேன். உண்மையிலே இந்த தொடர்ச்சியாக நீங்கள் 2 வருடம் பிற்போடுவது, ஒரு வருடம் பிற்போடுவது என்பது சர்வதேசமும் எங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இதே சர்வதேசம்தான் 2009 முள்ளிவாய்க்காலுக்கு ஆயுதங்கள் கொடுத்து உதவி செய்து எங்கள் இனப்படுகொலை செய்தவர்களும் அந்த சர்வதேச நாட்டில் இருக்கக்கூடிய 22 அமைப்புகள். ஆகவே இந்த அமைப்புகள் செய்கின்ற போது எங்கள் தலைவர் சம்பந்தனையா அவர்கள் பாராளுமன்றத்திலே உரையாற்றியிருந்தார். இந்த முள்ளிவாய்க்கால் மௌனத்துக்கு பிறகு உரையாற்றியதில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதில் கேன்சாட்டிலே கூட பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சர்வதேசம் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்ஷ அவரிடம் கேட்டுக்கொண்ட விடயம் என்னவென்றால், நாங்கள் இந்த விடுதலை போராட்டத்தை அல்லது விடுதலை
புலிகள் அமைப்பை நாங்கள் மௌனிக்க செய்ய விடுவோம் அல்லது அதை அடக்கி விடுவோம். ஆனால் ஜனாதிபதி மூலமாக இணைந்த வடகிழக்கில் ஒரு அரசியல் தீர்வை தருவதற்கு நாங்கள் உத்தரவாதமாக நாங்கள் செயற்படுவோம் என்று சம்பந்தனையாவிடம் கூறியதாக நான் கூறவில்லை, சம்பந்தனையா கூறியிருந்தார். ஆனால் அந்த போராட்டத்தை அழிப்பதற்கு அந்த சர்வதேச நாடுகள் எடுத்த உத்வேகம் கொடுத்த உதவிகளை விட சர்வதேசம் எங்களையும் ஏமாத்திருக்கின்றது என்று நான் சொல்வதற்கான காரணம் என்னவென்றால், இதுவரை அதே சர்வதேசம் இருக்கின்ற ஜனாதிபதிகளிடம் கேட்டு நாங்கள் போராட்டத்துக்கு நாங்கள் ஒரு முற்றுகைக்கு கொண்டு வந்திருக்கிறோம், ஆயுத போராட்டத்துக்கு தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வை கொடுங்கள் என்று இதுவரை வாய் திறக்கவில்லை. ஆகவே அந்த நிலையில் தான் இப்பொழுது நீங்கள் அந்த 56வது கூட்டத்தொடரிலும் பலர் அழுத்தம் கொண்டு கொடுத்திருக்கிறார்கள். தமிழ் தேசிய கட்சிகளைச் சேர்ந்தவர்கள், தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் என்று இலங்கையிலும் புலம்பெயர்ந்த நாடுகளிலும் அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த முறை அந்த அழுத்தம் என்பது நீங்கள் கூறியது போன்ற ஒரு உத்வேகம் பெற்றிருக்கின்றது என்றால், அங்கு அந்த ஐநா மனித உரிமை ஆணைக்குழு கூட்டத்தொடர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் இங்கிருக்கின்ற மக்கள் சிந்திக்க வேண்டும் என்னவென்றால், அந்த கூட்டத்தொடரை வலுவூட்டுவதாக தமிழ் மக்களின் தீர்வை கொண்டு வருவதற்காக இருந்தால் நாங்கள் இந்த வாக்களிப்பு மூலமாக அதுக்கு ஒரு வலுவூட்டுவது மூலமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் என்று நான் நினைக்கின்றேன். தமிழ் தேசிய பொது வேட்பாளரை ஆதரித்து வடக்கு கிழக்கு சகல பிரதேசங்களிலும் மிக பெருமளவிலான பிரச்சார நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. ஏற்கனவே எமது வேட்பாளர் அரியநேந்திரன் அவர்கள் கூறியது போன்று எமது பிரச்சார பணிகள் இன்னும் ஒரு 5-6 நாட்கள் தான் எமது பிரச்சார பணிகளுக்கான காலம் இருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையில் நாங்கள் வடக்கு மாகாணத்தினுடைய பல மாவட்டங்கள், கிழக்கு மாகாணம் அனைத்திலும் பொது கூட்டங்களுக்கான ஏற்பாடுகள், சிறிய கூட்டங்களுக்கான ஏற்பாடுகள் போன்றவை நடைபெற்று வருகின்றன. ஏற்கனவே இது ஒரு விஷ பரீட்சை என்று சொன்னவர்களும், இது நடைமுறை சாத்தியம் இல்லை என்று சொன்னவர்களும் தாங்களாக அங்கலாய்க்கக்கூடிய வகையில், இது மிக பிரம்மாண்டமான வகையில் இவ்வாறான ஒரு பொது வேட்பாளர் தேவை என்பதை தமிழ் மக்கள் அங்கீகரித்து அதற்காக பல்வேறுபட்ட அமைப்புகளும் இப்பொழுது அந்த பிரச்சார பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். ஆகவே இது ஒரு விஷமத்தனமான வேலை, பிரயோசனமற்ற வேலை என்று கூறிய அனைவரும் நடுநடுங்கக்கூடிய வகையில் இந்த பிரச்சார பணிகள் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இப்பொழுது ஆளும் தரப்பு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்காகவோ அல்லது வேறு ஆட்களுக்காகவோ தமிழர் தரப்பிலிருந்தும் பல பேர் பேசி வருகிறார்கள். யாழ்ப்பாணத்திலிருந்து டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் பேசுகிறார்கள். மட்டக்களப்பிலிருந்து பிள்ளையான் வியாழேந்திரன் போன்றோர் ரணில் விக்ரமசிங்க தான் மீண்டும் வர வேண்டும், ரணில் விக்ரமசிங்க வந்தால் தான் நாட்டில் பாரிய மாற்றங்கள் வரும் என்றதும் அப்பால் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கு அமைச்சு பதவி கிடைத்தால் தான் மக்களுக்கான அபிவிருத்தியை செய்யலாம். வடக்கு மாகாணத்திலும் அதே மாதிரியான கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. எனது கேள்வியெல்லாம், கிழக்கு மாகாணத்தில் 2 இராஜாங்க அமைச்சர்கள் இருந்தீர்கள். ஆனால் இன்று வரை உங்களுக்கு இந்த மேய்ச்சல் தர நிலத்தை உங்களால் தீர்த்து வைக்க முடியவில்லை. நீங்கள் அமைச்சர்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நூற்றுக்கணக்கான வருஷக்கணக்காக போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். மாடுகள் சுட்டு கொல்லப்படுகிறது, வெட்டி கொல்லப்படுகிறது, மேய்ச்சல் தரை கிடையாது. ஆனால் இவ்வளவு நடந்தும் கூட இந்த பிரச்சார காலத்தின் பொழுது இது தொடர்பாக நீங்கள் யாரும் வாய் திறக்கவில்லை. ஜனாதிபதியாக இருந்தவர் கூட இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முன்வரவில்லை. ஆனால் அவருக்கு மீண்டும் ஒரு முறை வாய்ப்பளிக்க வேணும், நாங்கள் மீண்டும் அமைச்சராக வர வேண்டுமாக இருந்தால் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். நான் கேட்கிறேன், நீங்கள் அமைச்சராக இருந்து தமிழ் மக்களுக்கு கிழக்கு மாகாணத்தில் நீங்கள் என்ன சாதனைகளை புரிந்திருக்கிறீர்கள்? குறைந்தபட்சம் இந்த கன்னியா வெந்நீர் ஊற்றை உங்களால் காப்பாற்ற முடிந்ததா? அல்லது உங்களுக்கு அம்பாறையில் இருக்கக்கூடிய கல்முனை பிரதேச சபையை உங்களுக்கு தரம் உயர்த்த முடிந்ததா? அல்லது உங்களுக்கு இந்த மேய்ச்சல் தரையை சிங்கள தரப்பிடமிருந்து விடுவிக்க முடிந்ததா? அந்த பண்ணையாளர்களை காப்பாற்ற முடிந்ததா? அல்லது யாழ்ப்பாணத்தில் உங்களுக்கு கடல் தொழில் அமைச்சராக இருக்கக்கூடியவரால் இந்த கடல் பிரச்சனையை தீர்க்க முடிந்ததா? இன்று வரை இந்தியாவிலிருந்து வரக்கூடிய நூற்றுக்கணக்கானோர் கைது செய்யப்படுகிறார்கள். எங்களது மீனவர்களுடைய போட்டுகள் அடிக்கப்படுகிறது, நொறுக்கப்படுகிறது, கடலில் வீழ்த்தப்படுகிறார்கள், சாகிறார்கள். இப்படி பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. வலைகள் அழிக்கப்படுகின்றன. ஆகவே கடல் தொழில் அமைச்சராக இருந்து உங்களுக்கு கடல் தொழில் பிரச்சனைகளையும் தீர்க்க முடியவில்லை. மட்டக்களப்பில் நீங்கள் 1-2 பேர் இராஜாங்க அமைச்சராக இருந்து அந்த மக்களது பிரச்சனையும் தீர்க்க முடியவில்லை. நீங்கள் இப்பொழுது ஜனாதிபதியாக இருப்பவர் மீண்டும் வர வேண்டும் என்று கேட்கின்றீர்கள். இது உங்களது சட்டை பைகளை நிரப்பவா, இல்லை என்று சொன்னால் உண்மையாகவே மக்களது பிரச்சனைகளை தீர்க்கவா?
ஆகவே இவர்களை மக்கள் சரியான முறையில் இனங்கண்டு கொள்ள வேண்டும். வெறும் பிரதேசவாதங்களை பேசி மக்களை ஏமாற்றுகின்ற காலம் என்பது மலையேறிவிட்டது. வடக்கிலிருந்து வருகிற அந்த பிரதேசவாதங்கள் என்பது தயவு செய்து நாங்கள் யாரும் இந்த பிரதேசவாதங்களை பேசி தமிழ் மக்களை காப்பாற்றப் போவது கிடையாது. வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் ஆதிகாலம் தொட்டு வாழ்கிறார்கள். அவர்கள் ஒன்றாக வாழ விரும்புகிறார்கள். வடக்கு கிழக்கு என்பது தமிழ் பேசும் மக்களுடைய பெருநிலப்பரப்பாக இருக்கின்றது. அந்த மக்கள் தமது சொந்த காரியங்களை, சொந்த கடமைகளை தாங்கள் ஒன்றாக கூட்டாக செய்ய விரும்புகிறார்கள். அந்த கூட்டாக செய்வதை நீங்களே எதிர்க்கிறீர்கள். பிள்ளையான் தொடக்கம் எல்லோருமே வடக்கு கிழக்கை பிரிக்க வேண்டும் என்பதில் தான் உறுதியாக இருக்கிறார்களே தவிர கிழக்கை காப்பாற்றுவது எப்படி என்று அவர்களுக்கு எந்த விதமான விடயங்களும் கிடையாது. கிழக்கு மாகாணத்தை எவ்வாறு தமிழ் மக்களுக்கான ஒரு மாகாணமாக காப்பாற்றப் போகிறீர்கள்? இன்றைய பத்திரிகையில் செய்தி வந்திருக்கிறது. திருவோணமலை மிக வேகமாக சிங்கள குடியேற்றங்கள் நடைபெற்று வருகிறது. இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் திருவோணமலை மாவட்டம் முழுமையாக சிங்கள மாவட்டமாக மாறப்போவதென்று அமெரிக்காவினுடைய ஒரு ரிசர்ச் நிறுவனம், ஒரு ஆய்வு நிறுவனம் இன்று செய்தி 35 பக்கத்தில் செய்தி வெளியிட்டிருக்கிறது. ஆகவே நிலைமைகள் இப்படி இருக்கத்தக்கதாக கிழக்கு மாகாணத்தை தமிழ் மக்களுக்கான ஒரு இருப்பிடமாக எப்படி பாதுகாத்துக் கொள்வது, கிழக்கு மாகாணத்தை எப்படி பாதுகாத்துக் கொள்வது, இதற்கான எந்த விதமான உதவிகள், ஒத்தாசைகள், ஆலோசனைகள் எதுவும் இல்லாமல் வெறுமனே நாங்கள் அரசாங்கத்தை காப்பாற்ற வேண்டும், ஆளுந்தரப்பை காப்பாற்ற வேண்டும், அமைச்சராக வர வேண்டும். ஏனென்றால் இவர்கள் செய்த கொலைகளுக்காக ஜெயிலில் இருந்தவர்கள், அவர்களை மீட்டெடுத்து வெளியில் கொண்டு வந்தது கோத்தபாய ராஜபக்ஷ போன்றோர். ஆகவே இவரது இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்க தோற்று போனால் நாளைக்கு மீண்டும் இவர்கள் ஜெயிலுக்கு போக வேண்டிய தேவை ஏற்படலாம். ஆகவே இவர்களது சொந்த பிரச்சனையிலிருந்து தான் விஷயங்களை அவர்கள் கையாள்கிறார்கள். தமிழ் மக்களது பிரச்சனைகளினுடைய அடிப்படையில் இருந்து அல்ல. ஆகவே இவை அனைத்தையும் மக்கள் யோசிக்க வேண்டும். வடக்கு கிழக்கில் மாத்திரமல்ல, இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் மக்களும் நாங்களே ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு எமது சங்கு சின்னத்துக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். நிச்சயமாக அவ்வளவு பெருந்தொகையான ஆதரவு என்பது வரக்கூடிய ஜனாதிபதி யாராக இருந்தாலும் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்ற ஒரு உந்துதலை கொடுக்கும், அல்லது ஒரு அழுத்தத்தை பிரயோகிப்பதற்கான ஒரு ஆத்மார்த்த சக்தியை தமிழ் மக்களுக்கு கொடுக்கும், தமிழ் தரப்பு கொடுக்கும். ஆகவே அந்த வகையில் நான் நம்புகின்றேன், வருகிற 21ஆம் தேதி இலங்கையில் இருக்கக்கூடிய சகல தமிழ் மக்களும் சங்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம்.